நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் ஒதுக்கப்புறமா ஒரு ஊர். அங்கே 8 சென்ட்டுக்கு நடுவில் 3 சென்டில் ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்கள் வீடு. பக்கத்து வீடுன்னு சொல்லக்கூடாது, சரியாக சொல்லணும்னா அடுத்த வீடு. அந்த வீட்டில் ஒரு வயதான தம்பதிகள். அவங்கள தேடி யாரும் வந்த மாதிரி இல்லை. பசங்க எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க போல். நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆன இளஞ்சோடி. இனிமே தான் குழந்த. வார நாட்களில் எங்கள் 2 பேருக்கும் வேலைக்கு போயிட்டு வரவே சரியாக இருக்கும். எப்படியோ எங்களுக்குள்ள பழக்கம் ஆகி ஒவ்வொரு சண்டே ஈவினிங்க்கு அவங்க நந்தவனத்தில் தான் எங்களுக்கு காஃபி குடித்து விட்டு 1 மணி நேரம் பேசிய பின்பு தான் வீட்டுக்கு திரும்புவோம். நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த சில்லென்ற குளிரில் அவசரம் இல்லாமல் காஃபியை குடித்து விட்டு அவர்களுடன் பேசி கொண்டிருப்பதில் ஒரு தனி சுகம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வீட்டுக்கு போகும்போது காஃபி டப்பா மூடிய திறக்க முடியாமல் அந்த பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்து திறக்க சொல்லுவாங்க. தாத்தாவும் மீசை ஸ்டைலாக முறுக்கி விட்டுக்கிட்டு ஒரு வெட்டி சிரிப்புடன் திறந்து கொடுப்பாரு. பாட்டி ஒரு நமட்ட சிரிப்புடன் அடுப்பங்கரைக்கு போயிடுவாங்க. இதை 2-3 வாரமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். போன வாரம் போயிருந்தப்ப பாட்டிக்கு மூடியை ஈஸியாக திறக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் வாங்கி கொடுத்தோம். இந்த வாரமும் வழக்கம்போல் எங்கள் ஞாயிறு மாலை விசிட் வழக்கம்போல் காஃபி டப்பாவுடன் தாத்தாவை அணுகினார் பாட்டி. தாத்தாவும் இருமாப்புடன் திறந்து கொடுக்க பாட்டி உள்ளே சென்றார். பாட்டி உள்ளே செல்ல என் மனைவியும் பின்னே சென்று, பாட்டி ஏன் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டப்பாவை திறக்கலையா, மறந்துட்டீங்களான்னு என் மனைவி கேட்க பாட்டி சிரித்து கொண்டே கூறியதுதான் இந்த கதையின் ஹைலைட்டே. குழந்தை, இந்த மூடியை திறக்க எதுவும் தேவையில்லை, எனக்கு நானே திறந்துடுவேன். இருந்தாலும் அவர் நான் திறக்க சொல்கிறதுனால அவருக்கு என்னை விட பலசாலின்னு ஒரு பெருமிதம், ஒரு சந்தோஷம் கூட. இந்த வீட்டு ஆம்பளைன்னு ஒரு கெத்து. இன்னும் நம்ம இந்த வீட்டுக்கு உபயோகமாக இருக்குமென்ற ஒரு மகிழ்ச்சி கூட. நான் இன்னும் அவரை சார்ந்து இருக்குன்னு தான் அவருக்கு ஒரு ஆளுமை இருக்குது என்று சொன்னார் அந்த பாட்டி. திருமண வாழ்க்கையின் அடிப்படையே ஒருமித்த வாழ்வுதானே. இன்னும் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். யாருக்கு பயன் இல்லாமல் இருக்கிறோம் என்று நினைப்பு இல்லாமல் ஒருமித்த சந்தோஷமாக வாழணும். அதுக்கு தான் இந்த நாடகம்னு சொன்னாங்க அந்த பாட்டி. கொஞ்ச நேரம் என்னால் ஒன்றுமே பேச முடியல. இந்த மூடியில் இவ்வளோ விஷயமாக இருக்குது என்று நினச்சி சந்தோஷப்பட்டேன். வயசானவங்கள அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அவங்க செயல்களும் அர்த்தம் இருக்கும். தன்னாலே யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு நினப்பு யாருக்கும் வரக்கூடாதுன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, செய்கிறாங்க. இந்த பாடம் எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்திலும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தாத்தா பாட்டிகளை பார்த்து தான் கற்றுக்கணும். அதுக்கு அவங்க நம்மளோட இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.